அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் அதாவது வீட்டுல வேல் வாங்கி வழிபட போறீங்களா இதை தெரிஞ்சுக்க மறந்துடாதீங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை என்பது ஆன்றோருடைய வாக்கு. இந்த வாக்கை தினமும் சொல்லி வந்தாலே நம்முடைய வினைகள் அனைத்துமே அகன்று முருகப்பெருமானின் அருளால் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். வேல் வழிபாடு சமீப காலமாக அதிகம் புகழடைந்து வருகிறது. சிலர் வீட்டில் வேல் வாங்கி வழிபட வேண்டும், வேல் வாங்கி முருகனுக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும் என நினைத்திருப்பார்கள். ஆனால் அதற்கான வழிபாட்டினை எப்படி துவங்குவது என்ற சரியான முறை தெரியாமல் இருக்கும். வேல் வழிபாட்டினை துவங்குவதற்கு முன் என்ன செய்ய வேண்டும், எந்த நாளில் வேல் வாங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாமா? முருகன் வழிபாடும் முருகனை வழிபடுபவர்களின் எண்ணிக்கையும் இன்று உலகளவில் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. உலகம் முழுவதில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் முருகனுக்கு கோவில்கள் எழுப்பப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு வருவது. சமீபத்தில் பழனியில் முருகனுக்கு மாநாடு நடத்தப்பட்டது. இவை அனைத்துமே முருக வழிபாடு எந்த அளவிற்கு தீவிரம் அடைந்து வருகிறது என்பதற்கான எடுத்துக்காட்டுகளே. கலியுக கடவுளாக போற்றப்படக்கூடிய கந்த கடவுளை வழிபடுபவர்கள் பலரும் வீட்டில் வேல் வாங்கி வைத்து வழிபடும் வழக்கத்தை தற்போது கடைபிடித்து வருகின்றனர். வேல் என்பது முருகனின் அம்சமாக பார்க்கப்படுவதால் முருகனின் சிலை வைத்து வழிபட முடியாதவர்கள் அவரின் கையில் இருக்கும் வேலை தங்களின் வீடுகளில் வைத்து வழிபட்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த வேல் வாங்கக்கூடிய முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம். வேல் வழிபாடு செய்வதற்கு மட்டுமல்ல, வேல் வாங்குவதற்கும் வேல் வழிபாட்டினை துவங்குவதற்கும் கூட சில முறைகள் உள்ளது. அந்த முறைகளை பின்பற்றி வேல் வழிபாட்டினை செய்வதன் மூலம் வேல் வழிபாட்டின் முழுமையான பலனை நம்மால் அடைய முடியும். வேல் வாங்குவதற்கேற்ற நட்சத்திரம், திதி என்னவென்று பார்த்து விடலாமா? நட்சத்திரங்கள் பார்த்தோமானால் கிருத்திகை, பரணி, பூசம், விஷாகம், அவிட்டம், சித்திரை, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் வாங்கலாம். திதிகள் என்று பார்த்தோமானால் பஞ்சமி, சஷ்டி, தசமி, அஷ்டமி, அமாவாசை. உலோகம் வெள்ளி, செம்பு, தங்கம். சரி, வேல் வழிபாடு துவங்குவதற்கு முன் செய்ய வேண்டியது என்ன? பால், பன்னீர் ஆகியவற்றில் அபிஷேகம் செய்து நெல்லில் 1 மணி நேரம் வைத்திருந்து நல்லெண்ணெயில் 1 மணி நேரம் வைத்திருந்து பிறகு அதை கழுவி விட வேண்டும். அதற்கு பிறகு விபூதியில் 1 மணி நேரம் போட்டு வைக்க வேண்டும். பிறகு அதை எடுத்து நன்றாக துடைத்துவிட்டு சுவாமி கையில் வைத்துவிட்டு அதற்கு பிறகுதான் வழிபடவே ஆரம்பிக்க வேண்டும். ஒரு சிறிய சொம்பில் அரிசி அல்லது விபூதி நிரப்பி வைத்து அதற்கு நடுவில் வேலை நிற்க வைத்து வழிபட துவங்க வேண்டும். இந்த வேல் வழிபாட்டு முறையை பற்றி பார்த்துலாமா? தினமும் அந்த வேலை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வைத்து அபிஷேகம் செய்து நன்கு துடைத்துவிட்டு சந்தன குங்குமம் வைத்து முருகப்பெருமான் படத்திற்கு அருகில் வைத்து வேல்மாறல், வேல் பதிகம் ஆகியவற்றை படிக்கலாம். முருகனின் அஷ்டோத்திரம் படித்து வழிபட வேண்டும். வேலை நிறுத்தி வைத்து அல்லது படுக்கை வசமாக வைத்து என எந்த முறையிலும் அபிஷேகம் நீங்கள் செய்து கொள்ளலாம். தினமும் வேலுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பு. தினமும் முடியாதவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமையாவது அபிஷேகம் செய்வது, வழிபடுவது ரொம்ப சிறப்பு. கார்த்திகை, சஷ்டி போன்ற நாட்களையும் வேலுக்கு அபிஷேகம் செய்வது மிக மிக விசேஷமானது. வேல் காணிக்கை செலுத்தக்கூடிய முறையை பார்த்திடலாம். சிலர் ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து முருகனிடம் வேண்டிக் கொண்டு வேல் வாங்கி உண்டியலில் காணிக்கையாக செலுத்துவதாக வேண்டிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் வேலை வாங்கி வந்து வீட்டில் வைத்து 48 நாட்கள் பூஜை செய்து பிறகு கோவில் உண்டியலில் கொண்டு சென்று செலுத்தலாம். இன்னும் சிலர் 11 நாட்கள் 9 நாட்கள் வீட்டில் வைத்து பூஜை செய்து உண்டியலில் சாற்றுவார்கள். இன்னும் சிலர் கோவில் வாசலில் வாங்கி மலை ஏறி சென்று முருகன் சன்னதிக்கு அருகில் இருக்கும் உண்டியலில் செலுத்துவார்கள். இன்னும் சிலர் கோவில் வாசலில் வாங்கி கோவிலை சுற்றி வந்து உண்டியலில் காணிக்கை செலுத்துவார்கள். இதில் எந்த முறையை பின்பற்றி வேண்டுமானாலும் வேல் வாங்கி சாற்றலாம். வேல் என்பது வெற்றியின் அடையாளம். முருகனிடம் பிரார்த்தனை வைத்து வேல் வாங்கி உண்டியலில் செலுத்தினால் அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி என்றே அர்த்தம். என்ன சொந்தங்களே, நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு முருகன் ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, ஓம் சரவண பவ அப்படின்ற முருகனின் 6 எழுத்து அந்த மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி, வணக்கம்.